வெல்கம் டு பக்ஷ போஜனம். இன்னைக்கு நம்ம வீட்லயே அரைச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் தனியா எடுத்துருக்கேன், 1/4 கப் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் மிளகு, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதோட ஒரு 15லேருந்து 20 வரமிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இதை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில் அரைக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் இது நன்னாவும் வறுபடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கலர் சேஞ்ச் ஆகலை, ஆனால் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பேன்லேருந்து வேற ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும். இப்போது பருப்பெல்லாம் நல்லா ஆறின ஸ்டேஜில் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முதல் 2-3 சுத்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 2-3 சுத்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்ட அப்புறமா அதை நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்பூனால் ஒரு தடவை கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விடுற போது ஈவனாக அரைப்படும். அதுக்கப்புறமா மிக்சியை திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ பருப்பெல்லாம் அரைப்பட்ட ஸ்டேஜில் மிக்சியை திறந்து ஒரு 1/4 கப் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அந்த மஞ்சள் பொடி மற்ற கண்டென்ட்ஸோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு திருப்பி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ மஞ்சள் பொடி மற்ற இன்க்ரீடியன்ஸோட சேர்ந்து நம்ம சாம்பார் பொடிக்கு ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்கு. இப்போ கமன்னு ஃபைன் பவுடராக வீட்லேயே நம்ம சாம்பார் பொடி அரைச்சாச்சு. இப்போ இந்த சாம்பார் பொடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நாளை ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.